Hello students, in this video we are going to see about standard 7th Universe and Space Science Roman letter 3 ல இருக்கிற true or false. Okay, இந்த Roman letter 4 வந்து third வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம் பாருங்க. கொஸ்டின் பாருங்க, true or false அதோட மட்டும் விட்டுறக்கூடாது. if false give the correct statement. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறதே நம்ம கொடுக்கணும். சரியா, நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. On a full moon day, when the sun is setting in the west, moon rises in the west. கொஸ்டினே நல்லா திருப்பி ஒருக்கா படிங்க பாருங்க. On a full moon day, நல்ல ஒரு full moon dayல when the sun is setting west, moon rises in the west. வெஸ்ட்லே செட் ஆகி வெஸ்ட்லே ரைஸ் ஆகுமானா கண்டிப்பாக அந்த ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ ஃபால்ஸ்னோட அப்படியே நம்ம விடக்கூடாது, அதோட கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லணும். ஸோ த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆன் அ ஃபுல் மூன் டே வென் த சன் இஸ் செட்டிங் இன் த வெஸ்ட், மூன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். அவ்வளோதான். ஸோ இந்த வெஸ்ட்டை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு வி கேன் ரைட் ஈஸ்ட். ஸோ தட் வில் கெட் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் படிக்கலாம் பாருங்கள். The word crescent, நல்லா கவனிச்சுக்கோங்க. Crescent refers to the phases where the moon is less than half illuminated. Crescent phase-ல மூன் வந்து less than half illuminated-ஆக இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. less than half illuminated அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பார்ட் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இதில் இலுமினேஷன் பார்ட், லைட்டட் பார்ட் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் கிரெசன்ட் மூணுன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ட்ரூ. அதே இது கிப்பஸ் வீனஸில் தான் அது வந்து கிப்பஸாக இருக்கும். சரியா, மூனில் வந்து இது வந்து இப்படி தான் இருக்கும். லெஸ் தென் ஹாஃப் இலுமினேட்டட் தான் கிரெசன்ட் மூன். ஸோ ட்ரூ, த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்கள். கலீலியோ அக்செப்டட் த ஜியோசென்ட்ரிக் மாடல். கலீலியோ வந்து ஜியோசென்ட்ரிக் மாடலை அக்செப்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்செப்ட் பண்ணினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கலீலியோ வந்து என்ன பண்ணலை, அக்செப்ட் பண்ணலை. ஸோ ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜியோசென்ட்ரிக் மாடல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஜியோசென்ட்ரிக் மாடல் அப்படின்னு சொன்னால் எர்த் வில் பி த சென்டர், ஆல் த பிளானட்ஸ் இன்க்ளூடிங் த சன் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த எர்த்துன்னு தான் ஜியோசென்ட்ரிக் மாடலில் சொல்லியிருப்பாங்க. டொலோமிங்கிறவர் ஜியோசென்ட்ரிக் மாடலை ப்ரொப்போஸ் பண்ணார். ஆனால் அதுக்கு ப்ரூஃப் ப்ராப்பருக்கு ஃபேஸஸ் ஆஃப் மூனை வச்சு சொல்லி கொடுத்துருப்பாரு. ஆனால் கலீலியோ வந்து என்ன பண்ணார், டெலஸ்கோப்பை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் எர்த்து சென்டரில் இல்லை, சன்னு தான் சென்டரில் இருக்குது, எர்த்து தான் ரிவால்வ் பண்ணி வருதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. So that Galileo வந்து not accepted. Okay, the geocentric model. இதுதான் நம்மளோட correct statement. Next question பார்க்கலாம். Our Milky Way galaxy is identified as an elliptical galaxy. Our Milky Way, நம்மளோட Milky Way galaxy வந்து elliptical galaxy-ஆ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து definitely false. எலிப்டிக்கல் கேலக்ஸினா அந்த எக் ஷேப் மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்கும். எலிப்டிக்கல் கிடையாது. அவர் மில்கி வே கேலக்ஸி வில் பி இந்த ஸ்பைரல் கேலக்ஸி. இந்த ஷேப் வந்து ஸ்பைரலாக இருக்கும். ஓகே, அவர் மில்கி வே கேலக்ஸி இஸ் ஐடென்டிஃபை ஆஸ் அன் பேர்டு ஸ்பைரல் கேலக்ஸி. ஸோ சென்டரில் ஒரு பார் மாதிரி இருக்கும், சுற்றி ஸ்பைரலாக இருக்கும். ஓகேவா? ஸோ நாட் இன் த எலிப்டிக்கல் கேலக்ஸி. அவர் மில்கி வே கேலக்ஸி இஸ் ஐடென்டிஃபை ஆஸ் பேர்டு ஸ்பைரல் கேலக்ஸி. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபிஃப்த் கொஸ்டின். த பிளானட் வீனஸ் இன் அவர் சோலார் சிஸ்டம் டஸ் நாட் ஹாவ் மூன். நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்கிற வீனஸுக்கு மூன் இல்லைன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் வந்து பெர்ஃபெக்ட்லி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ எதுக்கெல்லாம் நமக்கு மூன் இல்லை அப்படின்னு சொன்னால் மெர்க்குரிக்கும் வீனஸுக்கும் மூன் கிடையாது. ஓகேவா? எதுக்கு கிடையாது? மெர்க்குரிக்கும் வீனஸ்க்கும். நம்மளோட எர்த்துக்கு வந்து ஒரே ஒரு நேச்சுரல் சேட்டலைட், ஒரே ஒரு மூன். பட் அதர் பிளானட் ஹேவிங் மோர் தென் 60 மூன்ஸ். ஓகேவா? ஸோ மெர்க்குரிக்கும் வீனஸுக்கும் என்ன கிடையாது? மூன் கிடையாது. ஓகே, ஸோ டு யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன் த ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? தேங்க்யூ. The planet Venus in our solar system does not have moon ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ நமக்கு வீனஸ்க்கு மட்டும் இல்லை, மெர்க்குரிக்கும் in our solar system there is no moons. Other than Mercury and Venus have moons. Okay, so the statement is true. Okay, thank you students.